உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடியின் வழியாக போயிட்டுருக்கீங்களா? ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதித்தார், ஏன் இந்த நெருக்கத்தை ஆண்டவர் அனுமதித்தார் என்ற கேள்வியோடும் புலம்பலோடு கூட இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்னும் பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ரொம்ப அழகாக இந்த வேத பகுதி சொல்லுது. நம்ம ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரத்துக்காக தேவன் தன்னுடைய சொந்த குமாரனே கொடுத்துட்டாருன்னா அதோடு கூட மற்ற எல்லா தேவைகளை அவர் சந்திக்காதது எப்படின்னு இந்த வேதம் நம்மளை பார்த்து கேள்வி கேட்குது. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் நெருக்கங்களை மாற்றுவார். இந்த சூழ்நிலை நிரந்தரமான ஒரு சூழ்நிலை அல்ல. இதன் வழியாக ஆண்டவர் உங்களை நடத்தும் போது விசுவாசத்தில் வளருவீங்க, ஜெபத்தில் வளருவீங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்கள் தேவைகளை அன்றன்றைக்கான தேவைகளை சந்தித்து வருவார். என் வாழ்க்கையில் கூட நான் முதல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் போது 2020வது வருஷத்தில் முதல் 3 மாதங்கள் நான் ஜாயின் பண்ணி சம்பளமே வராமல் இருந்த ஒரு சூழ்நிலை, என் வீட்டின் தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் எங்களை 3 மாதங்களும் அருமையாய் போஷித்தார். என்னோட ஹாஸ்டல் ஃபீஸாக இருக்கட்டும், என் வீட்டில் இருந்த தேவைகள், என் அப்பாவோட மருத்துவ செலவின் தேவைகள் எல்லாவற்றும் கர்த்தர் அற்புதமாய் சந்தித்தார். அதே போல உங்களுடைய தேவைகளும் ஆண்டவர் நிச்சயமாய் சந்திப்பார். ஆமென்.